உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்காரங்களுக்கு தான் அந்த யூடியூப் வச்சு நடத்துகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. நான் ஒன்று தெரியாமல் கேட்குறேன். யூடியூப் அந்த சேனல் வச்சு நடத்துகிறவங்க இல்லை சோறு திங்கிறாங்களா, சோத்தை தவிர தட்டில் வேறு ஏதாவது வச்சு தின்றுவாங்களா, இல்லை ஒரு குழந்தைய உயிரை காப்பாற்றணும். அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபா தேவைப்படுது. அவங்க பேரண்ட் கண்ணீர் விட்டு அழுதாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பரான பிரபலமான ஒருத்தரோட சப்போர்ட்டில் அவங்க ஆஃபீஸுக்கு போய் அவங்க மூலிமா ஹெல்ப் கேட்டு அவர் பண உதவி பண்ணார். அதனால் அந்த குழந்தையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அதில் கேட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஏன்னா நம்மளும் இப்போ ஒரு தாய்ங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். நமக்கும் பேரம் பேத்திருக்காங்க. நம்மளும் அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்க. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு யாருக்காவது பிரச்சனைனா நம்ம சரி பண்ண மாட்டோமா, அந்த மாதிரி உதவி கேட்க மாட்டோமா அப்படின்னு நமக்கு அது கஷ்டமாக இருந்தது. அது வெளியால் ஆளாக பார்க்காம அது நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் நம்ம எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவோங்கிறது நான் அதில் ஒரு பதிவாக ஒன்று போட்டிருந்தேன். அது எதுக்கு நீங்கள் லாக் பண்ணுறீங்க? நான் என்ன தேவையில்லாமல் அனாவசியமாக பேசுனா இல்லை, நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, நான் சேனல் ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் ஆனால் முக்கியமான பதிவு எல்லாமே லாக் பண்ணிடுறீங்க. மற்றதெல்லாம் வீணாக போனது எல்லாமே பண்ணுறீங்க. அது ஏன் அப்படி பண்ணுறீங்க? நம்ம தளபதி பற்றி ஏதாவது முக்கியமான ஒரு கண்டென்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. ஏன் இந்த ஃப்ராடு தானே, ஏன் இந்த பித்தலாட்டம் பண்ணுறீங்க? அப்புறம் எதுக்கு யூடியூப் வச்சு சேனல் நீங்கள் நடத்துகிறீங்க? ஒன்றும் இல்லாத கண்டென்ட்லாம் போடுறீங்க. ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் எல்லாமே பார்த்தா ஊர் பூரா உலகம் பூரா பரவிடுது. ஆனால் இந்த பதிவு மட்டும் ஏன் பார்க்க போனால் லாக் பண்ணுறீங்க? இத்தனை பதிவு பண்ணீங்க. நான் இது ஏதாவது கேட்டேன்னா சரி, அது ஏதாவது அவங்களுக்கு தவறாக தெரியுதாட்டிருக்கு, அவங்க அது ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுக்கு எதுக்கு இந்த பதிவுக்கு நான் கண்டிப்பாக 100% கண்டனம் விதிக்கிறேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பதிவு மக்கள்கிட்ட போய் சேரணும். அந்த குழந்தைக்கு உதவி கிடைக்கணும். அந்த குழந்தை ஆரோக்கியமாகணும். 3 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு அந்த மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். அந்த பொண்ணுக்கு உண்டான அதாவது உதவி இல்லாமல் அந்த பொண்ணை உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு, அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியாது. 2 வயசு கூட அந்த குழந்தைக்கு நிறைவடையலை. அப்போ இருக்கிற குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டனால என்ன தப்பு? யார் யாரும் எப்படி கண்டென்ட் எடுத்து போடுறாங்க? நான் போட்ட கண்டென்ட்டில் என்ன தப்புன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். மக்களே தயவு செஞ்சு இது எனக்கு மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் யார் யார் ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தான் அந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. அதனால் இது நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணவே தெரியாது. அந்த கண்டனை நீங்கள் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது உலகம் பூரா போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு உதவி பண்ணுவாங்க, உதவி பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இது மெயினாக நம்ம தளபதிக்கு போகணும்னு சொல்லி தான் நான் அது நான் போட்டிருக்கேன். ஏன் அது லாக் பண்ணுறீங்க? இதை நீங்கள் சரியாக எனக்கு நீங்கள் ரன்னிங் பண்ணல அப்படின்னா நான் அது தளபதிக்கு தான் அது போய் சேரும். பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.